இப்ப பிரேக் ஆகாம வருதுங்களா? எப்படி கன்டின்யூ பண்ணவா? இல்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆமா. ஓகே. ஓகே. சூப்பர். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ஃபுல்லா அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்ல வந்து நெறைய தியரீஸ் தான். நம்ம பிரெயின் எப்படி வொர்க் ஆகுது, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்னா என்ன, ஆட்டோ பைலட் மோட்னா என்ன, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எவ்ளோ பவர்ஃபுல், அ அதுக்கப்புறம் அந்த ஒரு வொர்க்க பண்ண ஆரம்பிக்கும்போது, அந்த வொர்க் ஏன் அன்அட்ராக்டிவா இருக்குது, அதுக்கான மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, அதாவது மனத்தடை இருக்கிறதுனால ஒரு வேலைய பண்ண முடியல. இந்த மாரி எதுனாலலாம் ஒரு வேலைய பண்ண முடியல. ஆ அது பண்ண முடியாம போறதுக்கு நம்ம வந்து எதெல்லாம் எலிமினேட் பண்ணணும் என்விரான்மென்ட்ல இருந்து இந்த மாதிரி ஃபுல்லா தியரிஸ் தான் பார்த்தோம். இப்ப வந்து தான் இந்த 3 சாப்டருக்குள்ள போறோம். 0, 0.5, 1, 2 எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் 3 சாப்டருக்குள்ள போறோம். 3 சாப்டரோட பேர் வந்து த பவர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? சோ இப்ப வந்து இன்ட்ரோடியூசிங் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு டெர்ம் யூஸ் பண்றாரு. இவ்வளவு நம்ம தியரிஸ் தான் பார்த்தோம். இப்பதான் வாட் இஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்குள்ளேயே போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல எப்பயாவது கடந்த 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், இல்ல 6 மாசம், 1 வருஷத்துக்குள்ள ஆ சில நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நெறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்போம். நெறைய பண்ணியிருப்போம். நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்ப நம்ம ஒரு வொர்க் பண்ணது. ஓகேங்களா? அப்ப வந்து நெறைய விஷயங்கள் நம்ம பாக்க வேண்டியது என்ன அப்டின்னா, ஆ நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்மளோட முழு கவனத்த போட்டிருப்போம். அதுக்கு காரணம் எய்தர் அதுக்கான ரொம்ப அவசியமா இருந்திருக்கலாம். ரொம்ப பீக் பிரச்சனை. வேற எதையுமே நம்மளால யோசிக்கவே முடியல. அத மட்டும் தான் யோசிக்க முடியுது. அதுவே நம்ம மைண்ட் ஃபுல்லா ஆக்குபை ஆயிருக்கு. அதனால ஃபுல் ஃபோக்கஸ் அதுல போட்டிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு டாஸ்க் மட்டுமே நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். ஏன்னா அந்த டாஸ்க் வந்து எய்தர் ஒரு முக்கியமான டெட்லைன்லயா இருக்கலாம். இல்ல வந்து இது பண்ணியே ஆவணும் அப்படிங்கிற நெசசிட்டிலயா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம வேற எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு பிரஷர் இருக்கிறதுனால, நம்ம அதுல ஃபுல் ஃபோக்கஸ போட்டிருப்போம். பிரஷர் இல்லன்னாலும், மேபி ஒரு ஒரு தேவைக்காக நம்ம அதுல ஃபுல் ஃபோக்கஸ போட்டிருந்திருக்கலாம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து சாதாரணமா நான் இப்ப அடுத்த 1 ஹவர்ல இந்த வேலைய தான் பண்ண போறேன். அப்படின்னு ஒரு சீரியஸான வேலையெல்லாம் எடுக்காம, ஒரு சாதாரணமான வேலைய எடுத்துட்டு, அந்த வேலைய பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன ஆகும்? யாராவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தது, இல்ல ஒரு ஃபோன் வருது அப்டின்னா, ஈஸியா நம்ம அந்த ஃபோனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். இல்ல வேற யாராவது வந்து நிக்கிறாங்க அப்டின்னா, அவங்களோட பேச ஆரம்பிப்போம். இல்ல மைண்ட்ல வேற ஏதாவதுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னு ஞாபகம் வருது. அவருக்கு அந்த பெர்சனுக்கு இது பண்ணணும், இந்த பெர்சனுக்கு அத பண்ணணும், இந்த வேலைய பண்ணணும்னா, ஓகே இத முடிச்சுட்டு வந்து இத கன்டின்யூ பண்ணலாம்னு நெனைப்போம். ஆனா, இப்போ இந்த மாதிரி மோட்ல விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்ட் ஃபுல்லா அந்த ஒரு டாஸ்க் மட்டுமே ஆக்குபை ஆயிருக்கு. அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தட்டிருவோம். தட்டி தட்டி விட்டுருவோம். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் நான் அந்த வேலைய முடிச்சுட்டு வரேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எதையுமே நான் பேசுற மாதிரி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஃபாஸ்ட்டா இந்த இந்த பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு நம்ம கவனத்த கொண்டு வந்துட்டே இருந்திருந்திருப்போம். ஓகேங்களா? ஆ அண்ட் அந்த அந்த இன்டென்ஸ் ஃபோக்கஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஆ வேற கான்ஸ்டன்ட்லி இப்ப மத்த மத்த நாள்ல யூசுவலான நாள்ல பார்த்தீங்கன்னா, டாஸ்க்குக்கு டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டே இருப்போம் இல்லைங்களா? அது வந்து டிராஸ்டிக்கலா குறைஞ்சிருக்கும். பயங்கரமா குறைஞ்சிருக்கும். டாஸ்க் ஸ்விட்சே ஆக மாட்டோம். ஏன்னா, இந்த டாஸ்க் குடுக்குற பிரஷர்லயோ, இல்ல இந்த டாஸ்க்குக்கு இருக்கிற நெசசிட்டிலயோ வேற எதையுமே மைண்ட் யோசிக்க கூட தோணாது. ஓகேங்களா? நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா இதுவே ஃபில் ஆயிருக்கும். இன்னொன்னு, இப்ப இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ண முடியாது. இது முடிக்க முடியாது. அப்படிங்கிற பயம்லாம் வருது அப்படின்னா, அகைன் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போவோம். ஏன்னா, அங்க ஒரு மனத்தடை வந்துருது. அப்போ வந்து இந்த மனத்தடை விச் இஸ் மென்டல் ரெசிஸ்டன்ஸ் அ ஒரு வொர்க் மேல இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு ஈஸியா டிஸ்ட்ராக்ஷன பண்ண விட்டுரும். ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிருவோம். ஆனா, இந்த மாரி வேலையில இன்னொன்னு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த வொர்க்கோட டிஃபிகல்டி லெவலும் ரொம்ப இருந்திருக்காது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான டிஃபிகல்டி லெவல்ல இருந்திருக்கும். அந்த வேலைய பார்த்து பயந்து ஓடி, இது என்னடான்னு பயப்படுற மாதிரி எல்லாம் இல்லாம, டிஃபிகல்டி லெவல் ஓரளவுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியாவும் இருந்திருக்காது. ரொம்ப ஈஸியா இருந்திருந்தாலும் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஆ சோ இது எல்லாமே அட் அ டைம்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்போம். எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் தட்டி விட்டுருவோம். ஃபுல் ஃபோக்கஸ் அந்த வொர்க்ல இருக்கும். எந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படி வந்து நம்ம
அதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்தா கூட நம்ம திரும்ப நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ஃபோக்கஸை வந்து இந்த வேலைக்கு கொண்டு வந்திருப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிருக்கும். ஒரு இன்னொரு மறுபடியும் பாத்தீங்கன்னா டைம் பார்த்தா அதுக்குள்ள 2 மணி ஆயிடுச்சா, அதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சங்கா டைம் போறதே தெரியாம நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்படி இந்த மாதிரி நம்ம வேலை பண்ணும்போது நம்ம ஒரு பல மணி நேரம் வேலை பண்ணா என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அத வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்துல அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஓகேங்க. 1 மணி நேரம், 3 மணி நேரத்துல அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்போம். இன்னொன்னு வந்து இந்த மாரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆயி உள்ள போறது தான் கஷ்டம். உள்ள போயிட்டோம் அப்டின்னா, அந்த கன்டின்யூ பண்றதுக்கு பெருசா தடைகள் இருக்காது நம்மளுக்கு. இன்னொன்னு என்னன்னா, இத்தன இத்தன என்ன சொல்றது? 3, 4 மணி நேரம் ஃபுல்லா ஒரு ஃப்ளோல இருந்தும் கூட, நம்ம சர்ப்ரைசிங்கா என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, டயர்டாவே ஃபீல் பண்ண மாட்டோம். ஐயோ! இவ்ளோ வேல பண்ணிட்டோம் அப்டிங்கிற ஃபீலிங்கே இருக்காது. எ கியூரியஸா பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப கம்மியா தான் டயர்ட் ஆயிருப்போம். இன்னும் எனர்ஜிக்கா ஃபீல் பண்ணுவோமா இருக்கும். சரி சாப்ட்டாகணும், இல்ல வேற ஏதாவது மீட்டிங் இருக்கு, இல்ல இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்டிங்கிற அ ஒரு பிரஷர்ல தான் அந்த வேலைய முடிச்சுட்டு போவீங்களே ஒழிய, அந்த வேலைக்கான மோட்டிவேஷனே குறைஞ்சிருக்காது. அப்படியே ஃபுல் எனர்ஜில அந்த ஃப்ளோல இருப்பீங்க. இந்த ஸ்டேட்டுக்கு பேரு தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். இப்பதான் ஹைப்பர் ஃபோக்கஸோட டெஃபினிஷனே குடுக்குறாரு அவரு. சோ இந்த மாரி ஒரு ஸ்டேட்க்குள்ள இருக்கும்போது நம்மளோட மோஸ்ட் புரொடக்டிவ் மோட்ல நாம இருப்போம். சோ இதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட். ஆக்சுவலி இது 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 யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாரி மோடுக்குள்ள போன மாரி ஞாபகமே இல்ல. பட் ஆனா இந்த மாரி மோடுக்குள்ள இருந்தது நிச்சயமா ஞாபகம் இருக்கு. ஐ மீன் உங்க எல்லாருக்கும் கூட ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன இத்தன பாயிண்ட்ஸும் அட் அ டைம்ல இருந்திருக்கும். சோ அந்த மோடு தான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு. நம்ம ஒரு விஷயத்துல நல்லா மூழ்கி போயிருப்போம். அது வந்து நம்மளோட பிரெயின் அட்டென்ஷன் ஸ்பேஸ ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த ஆக்குபை பண்ணதுக்கு காரணம் எய்தர் பிரஷரோ, இல்ல டெட்லைனோ, இல்ல அந்த வேலைய முடிக்கணுங்கிற அவசியமோ இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது, வேற எதையுமே யோசிக்க விடாம நம்ம இதை மட்டுமே யோசிச்சு ஃபுல் அட்டென்ஷன குடுத்து, அ பல மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய வெறும் சில மணி நேரத்துல செஞ்சுருவோம். அதுக்கு காரணம் நம்ம பிரெயின்ல வேற எந்த விஷயத்தையுமே ஆக்குபை பண்ணாம இத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதுனால, இப்ப வந்து இத டெட்லைன் பேஸ்டாவோ, பிரஷரைஸ் பேஸ்டாவோ இல்லாம, நமக்கு தேவையான டைம்ல எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது, நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கோம். நம்ம நெறைய அக்கம்ப்ளிஷ் பண்றோம்னு தெரியாமயே அத பண்ணியிருப்போம். இப்ப என்ன பண்றோம்? இதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு. ஓகே. இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள போறது தான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு. அப்ப இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள எப்படி கான்ஷியஸா போறது? அப்படிங்கிறத நம்மளா உருவாக்குறோம். இதுதான் இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் இந்த சாப்டர் வந்து அத நோக்கி தான். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டோ, டாஸ்க்கோ எடுத்துக்கிட்டு, அது ரிலேட்டடான எல்லா டாஸ்க்கையும் மட்டும் தான் பண்ணுவோம். வேற எந்த டாஸ்க்கையும் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது, அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல அது ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். அப்படி அட்டென்ஷன் ஸ்பேஸ் சோ தட் இட் ஃபில்ஸ் யூர் அட்டென்ஷன் ஸ்பேஸ் கம்ப்ளீட்லி அப்படின்றாரு. இந்த ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டேட் தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். அப்படி ஆக்குபை பண்ணியிருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவோங்கிறது தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட்ஸ், சினாரியோஸ். அப்போ இந்த இந்த மோட்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம வேணும்னே அட் நம்ம டெலிபரேட்டா பர்பஸ்ஃபுல்லா எப்படி உள்ள போறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா எங்க போறோம்னு எந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்றோம்னே தெரியாம ஒரு ஆப்ஜெக்ட ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம சாரி யா கரெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் மேல இல்ல எந்த ப்ராஜெக்ட் மேல இல்ல எந்த டாஸ்க் மேல நம்மளோட அட்டென்ஷன போட போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதுல இன்னொன்னு என்னன்னா, அதுல இம்பார்ட்டன்ட்டான ஆப்ஜெக்ட்டா தான் சூஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட்டான ஃபோக்கஸ் ஏரியாவ தான் சூஸ் பண்ணணும். அன்னெசெசரியா, யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒண்ண சூஸ் பண்ணி ஹைப்பர் ஃபோக்கஸ ட்ரை பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ யாஹ்! இது வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து மெனி திங்ஸ் அட் ஒன்ஸ் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெலிபரேட்டா வேண்டும்னே நான் இங்க தான் அட்டென்ஷன் பண்ண போறேன். நான் இங்க இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். நான் இன்னைக்கு காலையிலருந்து மதியம் வரைக்கும், இல்ல இன்னித்த நாள், இல்ல அடுத்த 20 நிமிஷம், இல்ல அடுத்த 50 நிமிஷம், நான் வந்து இத பத்தி மட்டும் தான் யோசிக்க போறேன். வேற எத பத்தி மட்டுமே யோசிக்க போறதில்ல அப்டின்னு சொல்லி, வேணும்னே டெலிபரேட்டா ஒண்ண ஃபிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது அன்டிஸ்ட்ராக்டடா இங்க இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 3வது குவிக் டூ ரீஃபோக்கஸ் அண்ட் இட் லீட்ஸ் டூ
ரீஃபோக்கஸ் வேண்டாம் மைண்ட் வெளியில போகுது அப்படின்னா திருப்பி கொண்டு வந்து வைக்க தெரியணும். அந்த டாஸ்க் மேலேயே வைக்க தெரியணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாத்தையும் பண்ணும்போது அந்த வேலையில மூழ்கி போற ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட்டுக்கு போவோம். இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகும்போது ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் சொல்லுது. நீங்க வந்து ரீகால் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அ அ கிறிஸ் பெய்லி சொல்றாரு. கடைசியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நீங்க வொர்க் பண்ணப்போ, நீங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பீங்க இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது. நீங்க யூசுவலா வொர்க் பண்றத விட, நெறைய டாஸ்க்க மைண்ட்ல போட்டுக்கிட்டு வொர்க் பண்றத விட, ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு அத கம்ப்ளீட்டா முடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த அடுத்த டாஸ்க் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா முடிச்சுக்கிட்டு, அந்த மாரி பண்ணும்போது, உங்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் அப்டின்றாரு. ஒரே ஒரு டாஸ்க்க மட்டும், ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டையோ, டாஸ்க்கையோ உங்க ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ண விடுறோம் அப்டின்னா, இந்த ஸ்டேட் வந்து இட் வில் நாட் மேக் யூ ஸ்ட்ரெஸ்ட் ஆர் ஓவர்வெல்ம்டு. ரொம்ப டூ மச்சா என்ன சொல்றது? நெறைய சாப்பிட்டுட்டா எப்படி அன்கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த மாரி நெறைய மைண்ட்ல இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ, அந்த ஸ்டேட் எல்லாம் என்ன சொல்றது? அதுக்கு அந்த ஸ்டேட்க்கு பேரு தான் ஓவர்வெல்மிங் ஸ்டேட். நம்ம அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாம இருக்கும்போது, நம்ம லெஸ் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவோம். ஆ அண்ட் நீங்க வொர்க் பண்றதும் பார்த்தீங்கன்னா, கச கச கசன்னு சொதப்பாம வொர்க் பண்ணுவீங்க. இப்ப 10 வேலைய அட் அ டைம்ல மைண்ட்ல போட்டுக்கிட்டு, ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க்கும் ஸ்விட்ச் ஆயி வொர்க் பண்ணும்போது, ஏதோ ஒண்ணு நம்ம கண்டிப்பா ஒரு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது அந்த மாரி பண்ணும்போது கிரியேட்டிவிட்டியோட, டீப் புரொடக்டிவிட்டியோட, பயங்கர ப்ராப்ளம் சால்விங்கோட நம்ம ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப கேவோட்டிக் அப்டின்னா ஒரே குழப்பமான ஒரு நிலைமையில இருப்போம். அந்த மாதிரி இல்லாம, ஒரே ஒரு டாஸ்க் எடுத்து அது ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் போறோம் அப்டின்னா, அந்த குழப்ப நிலை இல்லாம இருக்கும். அண்ட் இந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப புரொடக்டிவா இருக்கும் அப்டின்றாரு. நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவீங்க. மேபி நம்ம வந்து பரபரப்பா நெறைய விஷயங்கள பண்ணாத மாரி இருக்கும். ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். ஆ ஆனா, இந்த மாரி ஸ்லோ டவுன் ஆகுற மாரி ஒரு உணர்வு வந்தா கூட, இந்த ஸ்டேட்ல தான் நீங்க ஆக்சுவலா நெறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணுவீங்க. நெறைய ஐ மீன் அக்கம்ப்ளிஷ்னா நெறைய செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு அ அ என்விரான்மென்ட்ல இந்த மாரி ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறது, ஒரு பயங்கர லக்ஸரி கார், இல்ல ஒரு லக்ஸரி கார்ல இருக்கிற மாதிரின்னு சொல்றாரு. பயங்கர லக்ஸரி ஒரு இது. இத்தன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல, என்விரான்மென்ட்ல, இத்தன மைண்டுக்குள்ள ஓடுற ஒரு நிலைமையில, நம்ம வந்து ஒண்ண மட்டும் எடுத்துக்கிட்டு, நம்ம அட்டென்ஷன பூரா, நம்ம ஃபோக்கஸ பூரா டெலிபரேட்னா வேணும்னே ஒரு விஷயத்து மேல கம்ப்ளீட்டா போடுறது வந்து ஒரு பயங்கர லக்ஸரி அப்டின்றாரு. இதுதான் வந்து உண்மை. இந்த லக்ஸரி தான் ஆக்சுவல் லக்ஸரி. ஆ அப்டின்னா நீங்க இந்த லக்ஸரி எத மீன் பண்ணுதுன்னா, யூ ஆர் வெரி லெஸ் பிஸி. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பிஸியா இருக்கீங்க. ஆ அ ஏன்னா, உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல ரொம்ப கம்மியான ஆப்ஜெக்ட்ஸ் தான் உள்ள விடுறீங்க. அப்ப வந்து ஆப்வியஸ்லி நீங்க வந்து பிஸியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. யூ ஆர் லெஸ் பிஸி. ஆனா ஆனா நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள விடுறீங்க அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றாரு. ஓகே. சோ நீங்க எந்த பிக்கிங் அதாவது இப்ப அஹெட் ஆஃப் டைமே இப்ப அடுத்து 2 மணி நேரத்துல என்ன பண்ண போறோம்? அடுத்து கூட இல்ல. இந்த ஒரு வாரத்துக்கே நம்ம ஒரு டாஸ்க் லிஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து இந்த டைம்ல இத தான் பண்ண போறோம்னு அஹெட் ஆஃப் டைம் ஒரு ஒரு முன்னாடியே நம்ம வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆ அப்ப வந்து நம்ம வந்து அந்த மொமெண்ட்ல எத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியரா இருக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு இந்த மாரி ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல வந்து, நீங்க ஆக்சுவலி உங்களோட அட்டென்ஷன் மோட பிரிம் வரைக்கும் என்ன சொல்றது? பிரிம் வரைக்கும்னா, நான் அ க ஒரு ஒரு குடம் நம்புற வரைக்கும் தண்ணீய ஊத்துற மாதிரி, பிரெயின் நம்புற வரைக்கும், உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் நம்புற வரைக்கும் நெறைய விஷயங்கள யோசிச்சுட்டு, நெறைய போட்டு டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து அ ம ம உ உ உங்களுக்கு என்ன சொல்றது? 1 மினிட். ஓகே. சோ அந்த மாரி பிரிம்ல அக்கம்ப்ளிஷ் அன் அ அம் அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா வச்சுக்கிட்டு அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது, நீங்க ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எந்த வேலையுமே கிரியேட்டிவா பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணுவீங்க.
இன்னொன்னு நீங்க ரொம்ப கம்மியா தான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிருப்பீங்க. 10 டாஸ்க் 20 டாஸ்க்குமே வந்து ஓகே முடிச்சிருச்சு. நம்ம பிரெயின்ல இருந்து இத தூக்கிரலாம் அப்படிங்கிற மாரி திருப்தியா அச்சீவே பண்ண மாட்டீங்க. ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு நீங்க ஸ்லோவா ஃபீல் ஆனா கூட உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்ல அக்கம்ப்ளிஷ் பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு ஒண்ணா முடிக்கிற மாரி ஸ்லோவா ஃபீல் ஆனா கூட ஆக்சுவலி இந்த மோட்ல நெறைய குவான்டிட்டியும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட அட்டென்ஷன வந்து நெறைய வேலைகள் டிமாண்ட் பண்ணும். உங்களோட டைம வந்து நெறைய வேலைகள் டிமாண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த இந்த டிமாண்ட் பண்ற விஷயத்துல ரொம்ப குரூஷியலான என்ன அப்டின்னா, நீங்க எது மேல அட்டென்ஷன் குடுக்க போறீங்க? அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். நீங்க எத்தன விஷயத்து மேல அட்டென்ஷனுக்கு குடுக்க போறீங்க? அதாவது நீங்க ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல உங்கள நோக்கி வர்ற எல்லா எதெல்லாம் உங்க அட்டென்ஷன டிமாண்ட் பண்ணுதோ, அத்தனைக்கும் உங்க அட்டென்ஷன குடுக்க போறீங்களா? இல்ல நான் இத்தன விஷயம் இத்தன இத்தன விஷயத்தில் சாரி இத்தன இத்தன விஷயத்துல தான் நான் எத்தன விஷயத்துல அட்டென்ஷன குடுக்க போறேன், அதுல எவ்ளோ அட்டென்ஷன குடுக்க போறேன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றது தான் நம்மளோட சக்சஸே இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா உங்கள தேடி பல விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். எல்லா திங்ஸும் இம்பார்ட்டன்ட் மாரி தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லா திங்ஸையும் பண்ணோம்னா நம்ம வாழ்நாள் பத்தவே பத்தாது. ஸோ எந்த இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் எந்த ஒரு ஒரு முக்கியமான சில வேலைகள மட்டும் பண்ணும்போது, எந்த வேலைகள பண்ணணும், பண்ண வேண்டாம்ன்னு நம்ம சூஸ் பண்ணும்போது, ஆ நமக்கு வந்து அந்த சூஸ் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப புரொடக்டிவான மீனிங்ஃபுல் டாஸ்க்கா இருக்கும்போது, அது பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்றோம். ஒருத்தரோட ஒரு கான்வர்சேஷன் பண்றோம்னா, அந்த இடத்துல ஃபோன் பார்க்காம அவங்க மேல கவனத்த செலுத்தி அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு கவனம் செலுத்துறது கூட ஒரு ஆர்ட் ஆஃப் சூசிங் த அட்டென்ஷன் தான். ஸோ இந்த மாரி அட்டென்ஷன சூஸ் பண்ற கலைய நம்ம கத்துக்கணும். யூ ஆர் நெவர் டூ பிஸி டூ ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்றாரு. என்னால ஹைப்பர் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. எனக்கு நெறைய வேலை இருக்குங்க அப்படிங்கிறது ஒரு சென்ஸே இல்ல. அந்த 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 லைன் வந்து ஒரு சென்சிபிளான லைனே கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து யூ ஆர் நெவர் டூ பிஸி டூ ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்றாரு. ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப பிஸின்னு நீங்க சொல்லவே முடியாது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ அப்புறம் இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ் நம்ம சூஸ் பண்ணி பண்ணும்போது, நம்ம ரொம்ப கம்மியான ஃபியூவர் திங்ஸ் தான் நம்ம அட்டென்ஷன் போடுவோம். ஆனா, அது வந்து உங்களோட நாளையும், உங்க லைஃப்பையும், உங்க பிசினஸையும் மோர் புரொடக்டிவா மாத்தணும். சோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸையும், இப்ப டாஸ்க்கையும் நம்ம சூஸ் பண்ணி போடணும். அப்படி சொல்லி சொல்றாரு. அண்ட் ஹைப்பர் ஃபோக்கஸிங் ஆன் ஹேபிட்ஸ். உதாரணத்துக்கு இப்ப நம்ம என்ன சொல்றது? அம் அம் இப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனையும் ஒரு விஷயத்துல போடுறது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்க எவ்ளோ ஐ மீன் நீங்க இல்ல யார் எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல அவன் என்ன பண்ண முடியுமோ, அத தான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா, செர்டைன் எனர்ஜி தான் இருக்கும் மென்டலா. பிரெயினுக்குன்னு ஒரு செர்டைன் கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட உங்களோட ம வில் பவர கொஞ்சம் எடுக்கும். இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கணும் அப்டின்னா, அந்த வில் பவர் வேணும். அந்த வில் பவர்னா என்ன சொல்றது? ஒரு வில் பவர் புரியுது இல்லையா? யாருக்கும் வில் பவர் புரியலையா? சுரேஷ் சார் வில் பவர்னா என்ன சொல்றது? ஓகே, ஓகே, ஓகே. அதான். இல்ல அது ஒரு முயற்சி. ஓகே. ஆமா. அந்த மன உறுதி கரெக்ட். அந்த மன உறுதி கண்டிப்பா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வேணும். அண்ட் அத வந்து இப்ப நமக்கு ஒரு ஒரு இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாள்ல லிமிட்டட் அ 24 மணி நேரம் தான் இருக்கிற மாரி லிமிட்டட் எனர்ஜி தான் இருக்கும். சோ அந்த லிமிட்டட் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட மென்டல் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சோ இதெல்லாம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்குள்ள போக முடியும். சோ இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஹேபிச்சுவல் டாஸ்க்ஸ்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு பண்ணும்போது தான் நம்ம பெனிஃபிட் அடைவோம். உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ட பத்தி பேசுறாரு. இப்ப வந்து நான் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க போறேன். நான் வந்து பயங்கர ஃபோக்கஸ் மோட்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. யாராவது என்ன பார்க்குறாங்கிற ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோ இதே இதே எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. நான் பொதுவா சொல்லல. சோ என்ன யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற உணர்வு வருது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபுல் ஃபோக்கஸ எஸ்பெஷலி நான் கொஞ்சம் நல்லாவே ஐயய்யோ! பார்க்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் அந்த உணர்வு எனக்கு தட்டிருச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபுல் ஃபோக்கஸையும் நடக்கிறது மேல போடுவேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ரோபோட் மாரி தான் நடப்போம்.
இன்னொன்னு அந்த ஃபுல் ப்ளோன் அட்டென்ஷன் அந்த இடத்துல போடும்போது, அது ஆக்சுவலி ஹேபிச்சுவலா போடும்போது, இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ன்னு சொல்றாங்க. எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஸ்பாட்லைட்னா என்ன? ஒரு இடத்துல எல்லாரும் பேர் நின்னுட்டுருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மேல மட்டும் லைட் அடிக்கும். ஃபுல்லா டார்க்கா இருக்கும். அப்போ வந்து அந்த அவன்ல ஒருத்தர் யார் மேல லைட் அடிக்குதோ, அவங்களோட ஃபேஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் அவங்கள தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஸ்பாட்லைட். ஓகேங்களா? ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா என்னன்னா, நம்மள தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க அப்படிங்கிற உணர்வுல நம்ம ஒண்ண பண்ணுவோம். ஆக்சுவலி அப்படி இல்ல. ஆக்சுவலி அவங்க நம்மள தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு இல்ல. ஆனா நம்மளா நெனச்சுப்போம். நம்மள தான் பார்க்குறாங்க. ஐயோ! நம்ம ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு வந்துட்டோம். நம்மள பார்த்துருப்பாங்க. ஐயோ! இப்படி போய் வந்துட்டனே! இது எல்லாரும் இப்படி நெனச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளா நெனச்சுக்கிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி அடுத்தவங்க நெனச்சிருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தே ஹேவ் பெட்டர் திங்ஸ் டூ டூ. சோ இந்த மாரி ஸ்பாட்லைட் எஃபெக்ட்க்குள்ள நம்ம போயிடுவோம். எப்போ அப்படின்னா, தேவையில்லாம ஹேபிச்சுவலா பண்ற டாஸ்க்குக்கெல்லாம் நம்ம ஃபுல் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட வேஸ்ட் பண்ணும்போது. ஓகே. இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட பொறுத்தளவுக்கு ரொம்ப நான் நெகோஷியபிள் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்டான, ப்ரொடக்டிவான, மீனிங்ஃபுல் டாஸ்க் தான் வந்து உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பேஸ கவர் பண்ணுதான்னு பார்த்துக்கணும். நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுன்னு எடுத்துக்கிட்டு ஏதோ சம்மந்தம் இல்லாம ஒரு யூஸ்லெஸ் டாஸ்க் எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா, அந்த பெயிண்ட் ட்ரை ஆகுறத உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு கிடையாது. நீங்க அப்பயும் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கலாம். பட் அதனால என்ன யூஸு? ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிறது உங்களோட மென்டல் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணி வில் பவர எடுத்து கொண்டு வரணும். ஏன்னா, உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா ஒரு டாஸ்க் ஆக்குபை பண்ணணும். அத போய் ஒரு யூஸ்லெஸ்ஸான, மீனிங்லெஸ்ஸான டாஸ்க் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ இன்னொன்னு ஹேபிச்சுவலா பண்ற டாஸ்க் எல்லாம் ஹேபிச்சுவலாவே பண்ணுங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கு நெறைய அட்டென்ஷன் ஸ்பேஸ ஆக்குபை பண்ணாது. பட் ஹேபிச்சுவலா பண்ணும்போது இம்பாசிபிள் டூ ஹைப்பர் ஃபோக்கஸ் விச் இஸ் நாட் நெசசரி அப்படின்றாரு. அம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து அம் அம் இந்த ஒரு பில்லியர்ட்ஸ் கேம் விளையாடும்போது சொல்றாரு. இப்ப நம்ம ஹேபிச்சுவலா, கேஷுவலா அத விளையாண்டு பழகியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 100 தடவ, 200 தடவ அத பழகியிருக்கோம் அப்டின்னா, நமக்கு ஹேபிச்சுவலாவே அந்த பில்லியர்ட்ஸ் கேம்ல நல்லா விளையாடுவோமா இருக்கும். ஆனா, யாரோ நம்மள பார்க்குறாங்க, நம்ம வின் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஹேபிச்சுவலா இருக்கிற ஒண்ண, நம்ம தேவையில்லாம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள எடுத்துட்டு போனோம் அப்டின்னா, நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். பட் ஆக்சுவலி பார்த்தா ஆப்போனன்ட் வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம கேஷுவலா பண்ணும்போது கூட நான் இது பண்ணிடுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு சாவிய பத்திரமா வைக்கும்போது தான் நான் தொலைச்சிடுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் சொதப்பிடுறேன். அப்படிங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஹேபிச்சுவலா பண்றத ஹேபிச்சுவலா பண்ணிக்கங்க. ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லா டாஸ்க்கையும் எடுத்து ஒரு நாள் பூரா பயங்கரமா ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு சஃபரிங்ல தான் கொண்டு போய் விடும். ஹேபிச்சுவலா பண்றத நாம வந்து அ அம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல பண்ண முயற்சி பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து சஃபர் தான் ஆகும் அப்டிங்கிறத கிளியரா சொல்றாரு. சஃபர்ங்கிற வார்த்தைய அவரு யூஸ் பண்றாரு. இன்னொன்னு டைப்பிங்கும் அப்படிதான். ஒருத்தங்க வந்து கட 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 கடன்னு 10 வருஷமா டைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு பயங்கர ஹேபிச்சுவலா மாறி இருக்கும். திடீர்னு அவங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு மோடுக்கு போயிட்டு, அந்த டைப்பிங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்றாங்கன்னா, தேர் ஆர் ஹை சான்சஸ் அவங்க தப்பு தப்பா டைப் பண்றதுக்கு. ஆ சோ இது மாரி ஹேபிச்சுவலா பண்ற டாஸ்க்ல பெட்டர் நாட் டூ யூஸ் த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் அப்டின்றாரு. சோ ரொம்ப கிளியரா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு நாள் பூரா அதுல இருக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா, அதுல நெறைய மென்டல் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகணும். உங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் எனர்ஜி அந்த நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல கொஞ்சம் லிமிட்டடா தான் பிரெயினுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அது வந்து நெறைய ட்ராவ் ஆகும் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல. ஆ நெறைய வில் பவர் தேவைப்படும். சோ, அதனால எல்லா டாஸ்க்கும் அத போடவே போடாதீங்க. ஆனா, உங்க லைஃப்க்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான டாஸ்க்ஸ். அது வந்து எதுவா வேணா இருக்கலாம். ஹேவிங் அ மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் வித் யுவர் லவ்ட் ஒன்னா கூட இருக்கலாம். நம்ம யார நேசிக்கிறோமோ, அவங்களோட உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ஒரு மீனிங்ஃபுல்லான டைம். அந்த டைம்ல நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கலாம். முழுசா ஃபோன்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு, வாங்க தனியா போய் பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, எந்த என்விரான்மென்டல் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, நமக்கும் வேற எதையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மேல குடுக்குறோம் அப்டின்னா, அது ஒரு மீனிங்ஃபுல் டாஸ்க். அந்த இடத்துல ஹைப்பர் ஃபோக்கஸ் போடுறது ஒரு 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 வேலிடான பாயிண்ட். இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரிப்போர்ட் எழுதணுமா நீங்க? அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 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 க்ரூஷியல் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, அங்க நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும். ஆ உங்க டீமோட பட்ஜெட்ட போடும்போது நீங்க ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ யூஸ் பண்ணணும். உங்க கம்பெனியோட கோல்ஸ் போடும்போது நீங்க ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ யூஸ் பண்ணணும். சோ இந்த மாரி தான் யூஸ் பண்ணுமே ஒழிய, தேவையில்லாம ஹேபிச்சுவலா பண்ற டாஸ்க் மேல அத வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்டின்றாரு. உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு
அதிசயமான விஷயங்கள் சில நடக்கும் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது. என்ன ஒண்ணு வந்து என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டாஸ்க் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே. இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, இததான் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டு, அந்த டாஸ்க் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, வேற நெறைய டாஸ்க் உங்க மைண்ட் ஆக்குபை பண்ணாம வச்சிருக்கும்போது, நம்மளோட அந்த டைம்ல வந்து அந்த அந்த மாரி இருக்கும்போது, ஓகே நம்ம இததான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற கிளாரிட்டியும் நம்ம மைண்ட்ல போட்டுக்க முடியும். நம்ம ஒரு 20 டாஸ்க் பண்ணும்போது, அ ஈஸியா 21வது டாஸ்க் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா, ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறையும். ஏன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அடுத்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது, நான் அத பண்ண போறதில்ல. நான் இத தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவேர்னஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும். இதே 20 டாஸ்க் இருக்கும்போது, நான் இத தான் பண்ணிட்டு இருக்கேன்ங்கிற இதுல மைண்ட்ல இருக்கவே இருக்காது. 21வதா ஒண்ணு வரும்போது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. அப்படியே 22, 23ன்னு போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, ஒண்ணே ஒண்ண வச்சிருக்கும்போது, நம்ம இந்த ஒண்ண தானே பண்றோம். இப்ப எதுக்கு அடுத்த டாஸ்க்கு போறோம்? இப்ப எதுக்கு அடுத்த வேலை வருது? அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே தட்டி விட்டுற முடியும். ஓகே. அது ஒரு பெரிய ஒரு 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 பிளஸ் நமக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது. அந்த ஒரிஜினல் அட்டென்ஷன நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து இந்த வெளியிலருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸு, இன்டரப்ஷன்ஸு இதெல்லாம் வந்து உங்கள வந்து தடம் புரள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அவங்க அந்த அந்த விஷயங்கள் உங்கள தடம் புரள வைக்கும்போதே, நீங்க ஈஸியா ஃபாஸ்ட்டா அத நோட்டீஸ் பண்ணிடுவீங்க. அப்படின்னு சொல்றாரு. ஒரு 30 விஷயத்துலருந்து 31 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா, ஒரே விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டோம்னா, மீதி எல்லாத்துக்கும் நோ சொல்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாரு. ஆ அண்ட் இன்னொன்னு, அ இந்த கரண்ட்டா நீங்க நெனச்சிட்டு இருக்கிற டாஸ்க் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல நீங்க எந்த டாஸ்க்க நெனச்சிட்டு இருக்கிறீங்களோ, அந்த டாஸ்க்ல ரொம்ப டீப்பா போறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி சொல்றாரு. இந்த மாரி பண்ணும்போது உங்களால நெறைய ஞாபகம் வச்சுக்க முடியும். நெறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்க மைண்ட் வெளியில போகும்போது திரும்ப கொண்டு வந்து அதே டாஸ்க்ல வச்சுக்க முடியும். நெறைய ஆல்டர்னேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்ப மேபி 10ஓட 11 ஒரு வேலைய பண்ணும்போது, அந்த வேலைய முடிச்சா போதுன்னு பண்ணுவோமா இருக்கும். ஆனா அந்த வேலைக்கு ஒரு 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 ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன டிஃபரெண்ட்டா எடுத்துட்டு வருவோமா இருக்கும். திரும்ப அந்த பிரச்சனையே வராத மாரி கொண்டு வந்து நிக்க வெக்கமா இருப் வெ வெக் வச்சுப்போமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு நமக்கு கிரியேட்டிவிட்டி அண்ட் புரொடக்டிவிட்டி அதுல அதிகமா இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு ஓவரால் லைஃப்ல வந்து இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு அது சேவ் பண்ணி குடுக்கும். அ ஒரு 20 விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காம, ஒண்ணொன்னா எடுத்துக்கிட்டு அத பெஸ்ட்டா முடிச்சு நம்ம மைண்ட்ல இருந்து வெளியில அனுப்பும்போது, நமக்கு லைஃப்ல வந்து நெறைய டைம வந்து அத சேவ் பண்ணி குடுக்கும். நெறைய ஸ்ட்ரெஸ் அது ரிலீஸ் பண்ணும். நெறைய விஷயங்கள அக்கம்ப்ளிஷ் பண்ண வைக்கும். நெறைய மீனிங்ஃபுல்லான டாஸ்க்ஸ நம்மள பண்ண வைக்கும். ஆம். இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய லைஃப்ல அ புரொடக்டிவா இருக்கணும். புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து 100 டாஸ்க் பண்றது கிடையாது. உங்களுக்கு தேவையான 5 டாஸ்க்கா இருந்தா கூட 5 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்க பண்றது தான் புரொடக்டிவிட்டி. சோ அந்த மாரி ஒரு என்ன சொல்றது? ஒரு புரொடக்டிவிட்டிக்கு மோடுக்கு போணும் அப்படின்னா, நம்மள ஒரு விஷயம் வந்து இந்த 5 டாஸ்க் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்ன்னு சூஸ் பண்ணிக்கிறது. ஆனா, இன்னொரு விஷயம் அந்த 95 எனக்கு முக்கியம் இல்ல அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு வந்து அந்த 95யும் இது வேண்டாம். ஸ்டார்ட் செல்லிங் நோ அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். பிரிவென்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஃபோக்கஸிங் திங்ஸ் தட் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. ஒண்ணு வந்து டெலிபரேட்டா அ வேணும்னே இதுதான் பண்ண போறேன்னு இன்டென்ஷனலா இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்ன்னு சூஸ் பண்றது ஒரு சைடு. இன்னொன்னு வந்து எனக்கு இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு எலிமினேட் பண்ணிட்டே இருக்கிறது இன்னொன்னு. இது 2மே ரொம்ப பேலன்ஸ்டா போகும்போது தான், நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அதுல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இவ்ளோ நேரம் ஆக்சுவலி அந்த புக்க டீப்பா படிச்சதுனால என்னன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ நேரம் சொன்னத வந்து சம்மரைஸ் பண்ணி தான் இப்ப சொல்ற மாதிரி இருக்கு. என்ன அப்டின்னா, நெக்ஸ்ட் இஸ் தி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? சோ இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து புதுசா எதுவும் சொல்லல. இவ்ளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டயே தான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு ஆக்ஷன் பாயிண்ட்டா எடுத்துட்டு போற மாரி குடுத்திருக்காரு. இப்ப இந்த மொமெண்ட் இந்த நொடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எய்தர் எக்ஸ்டர்னலா நம்மள சுத்தி என்ன நடக்குதோ அதுல ஃபோக்கஸ் ஆயிருப்போம். அப்படி இல்லன்னா, நமக்குள்ள மண்டக்குள்ள நடக்கிற விஷயத்துல ஃபோக்கஸ் ஆயிருப்போம். வெளியில நடக்கிற விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் ஆயிருப்போம்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சூப்பரா ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கோம்னு அர்த்தம். ஓகே. நம்ம வெளியில நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மள டிரைவ் பண்ணிட்டு இருக்குது. நம்மள வெளிய நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளோட அட்டென்ஷன்ல எடுத்துட்டு இருக்குது. வெளியில நடக்கிற விஷயங்கள்ல தான் வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ டிஃபைன் பண்ணிட்டு இருக்குது அப்டின்னா, நம்ம ஒரு சூப்பர் ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கோம்னு அர்த்தம். விச் இஸ் அ யூஸ்லெஸ் மோட்.
அதுங்களா? அது வந்து என்ன சொல்றது? ஒரு ஞாபகமே இல்லாம டிராபிக் லைட் மாறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு, மாறுன உடனே அப்படியே நம்ம ஒரு ஹேபிச்சுவலா போவோம் இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்றாரு. ஆ அப்படி இல்லன்னா ஒரு யூஸ்லெஸ் ஆப் எடுத்துட்டு, அந்த ஆப்பயே திரும்ப திரும்ப ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறதுக்கு ஈக்குவல். அது எல்லாமே இந்த ஒரு 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 இதெல்லாம் வந்து உதாரணம் ஃபார் எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் யூ. இது ஒரு இன்னொன்னு என்னன்னா, இப்ப எக்ஸ்டர்னலா எதுவும் இல்ல. நம்ம தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ, இல்ல ஒரு சின்ன ஜாக் போகும்போதோ, இல்ல நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போதோ, ஒரு ஃபோன் எடுத்து ஒரு குயிக்கா நம்ம ஏதோ ஒண்ணு ஒரு ஃபோன வச்சுட்டு நம்ம குயிக்கா வெளில ஒரு வாக் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஆக்குபை ஆயிட்டே இருக்கும். நம்ம எதையோ ஒண்ணு நெனச்சுட்டு இருப்போம். என்ன நெனைக்கிறோம்னே தெரியாம நம்ம தாட்ஸ் ஆக்குபை ஆயிட்டே இருக்கும். இப்போ ஒரு 1 ஹவர் வெளில ஃபோன்லாம் இங்க வச்சுட்டு நம்ம 1 ஹவர் வெளில போயிட்டு வரோம். நீ என்ன திங்க் பண்ணேன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. இந்த 1 மணி நேரம் இந்த இந்த ப்ராப்ளம் தான் நான் யோசிக்க போறேன். இதுக்கு சொல்யூஷன் எடுத்துட்டு வர போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போயிட்டு திங்க் பண்றதுக்கும், அப்படியே ஜெனரலா வெளில போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் சும்மா அரைச்ச மாவு மைண்ட் அரைச்சிருக்கும். ஓகே. சோ இது வந்து மைண்ட் வாண்டரிங். இப்ப என்னன்னா, எக்ஸ்டர்னல், இன்டர்னல் 2 கேஸ். நம்ம வந்து எய்தர் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஹைப்பர் ஃபோகஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னலு, இன்டர்னலு 2யுமே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்து மேல ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். இதுதான் ஹைப்பர் ஃபோகஸ் மோட். ஓகேங்களா? சோ வந்து நமக்கே தெரியாம எக்ஸ்டர்னலா டிரைவ் ஆயிட்டு இருப்போம். நமக்கே தெரியாம நம்ம மண்டைக்குள்ள பழசு ஓடிட்டு இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு, யூ என்டர் இன்டூ ஹைப்பர் ஃபோகஸ் எப்போ அப்படின்னா, யூ என்கேஜ் போத் யுவர் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் அண்ட் டைரக்ட் தெம் அட் ஒன் திங் வெரி இன்டென்ஷனலி. நான் வந்து இததான் பண்ண போறேன். இந்த வேலைய தான் பண்ண போறேன். இந்த ப்ராப்ளம் தான் பண்ண போறேன். இல்ல இந்த 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 ப்ராஜெக்ட் தான் பண்ண போறேன்னு இன்டென்ஷனலா ஒண்ண செட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட தாட்ஸையும் தேவையில்லாத தாட்ஸ்லாம் வந்து தட்டி விட்டுறணும். பிரிவென்ட் எவ்ரிதிங் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். என்விரான்மென்ட் வந்து தேவையில்லாம வர எல்லாத்தையும் தட்டி விட்டுறணும். தட்டி விட்டுட்டு இது மட்டும் தான் நம்ம இங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்படின்ட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல்ல வந்து ஒரே நேர்கோட்டுல ஒரு பர்ட்டிகுலர் அட்டென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் மேல கொண்டு வரது தான் ஹைப்பர் ஃபோகஸ். இந்த ஃபோகஸ்க்குள்ள நம்ம எப்படி என்டர் ஆகுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 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 விஷயத்த நம்ம என்ன சொல்றது? இப்ப எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண போறோமோ, அத சூஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கோன்னே இமேஜின் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு டிஸ்ட்ராக்ஷனோ, இன்டரப்ஷனோ வரலன்னா கூட நம்ம மைண்ட் வாண்டர் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. சோ இந்த மைண்ட் வாண்டர் ஆகுறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் பண்றது வந்து இப்ப நம்ம அடிக்கடி இப்ப டக்கு என்ன சொல்றது? அன்னைக்கு கூட ஒரு எக்சர்சைஸ் பண்ணோம் இல்லைங்களா? எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிட்டு, அந்த மொமெண்ட்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஃபோக்கஸ் இருக்கு? எத்தன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருக்க ட்ரை பண்ணோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா நம்ம வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து எது கன்சியூம் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணல அப்படின்னா, ஆ ஐ மீன் செக் பண்ணல அப்படின்னா, நம்ம திருப்பி கொண்டு வந்து மைண்ட் இங்க வைக்கவே முடியாது. மைண்ட் வாண்டர் ஆனது நமக்கு தெரியவே தெரியாது. ஆ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் அட்லீஸ்ட் நம்ம மைண்ட் வாண்டர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி வாண்டர் ஆச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, மினிமம் 20 நிமிஷத்துக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மணி நேரத்துல நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். சோ இதுதான் நம்மளோட ஹார்ஷ் ரியாலிட்டி. அண்ட் 4வது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்ட வந்து திருப்பி கொண்டு வந்து நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதுல வைக்கிறது. ஓகேங்களா? இந்த 4 ஸ்டேஜ் வந்து சம்மரி மாரி குடுத்திருக்காரு இப்போ. அடுத்து ஒண்ணொண்ணா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இஸ் சூஸ் அ ப்ரொடக்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றாரு. ஸோ நெறைய விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லணும். எது நமக்கு ரொம்ப ஹை பிரியாரிட்டி, மீனிங்ஃபுல், ப்ரொடக்டிவோ அத பாயிண்ட் நம்பர் 1 எடுத்து வச்சிருக்காரு. சூஸ் அ ப்ரொடக்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றாரு. நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நடந்து போறதையோ, இல்ல ஆல்ரெடி ஹேபிச்சுவலா ஏதோ ஒண்ண பண்ணிட்டு இருக்கிறதையோ எடுத்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல வைக்கக்கூடாது. ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வைக்கணும். 2வது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. ஏன்னா, இத ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் வரும். ஓகே. இத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி எல்லாத்துக்கும் நோ சொல்லணும் அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் வரும். நம்ம எதையுமே ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா, வர்ற எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆமா. அப்ப வந்து அ 1 மினிட். இப்ப எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லான டாஸ்க்கா நீங்க இதுல சூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப்பும் மீனிங்ஃபுல்லா மாறும். உங்க ஆக்ஷன்ஸும் மீனிங்ஃபுல்லா மாறும் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி வந்திருக்காரு.
அவரை மானிட்டர் பண்றதா எனக்கு இன்டென்ஷன் செட் பண்ணலாம். இல்ல ஒரு ரெப்பிட்டேட்டிவா ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்குன்னா அதை எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு நம்ம செட் பண்ணலாம். இல்ல ஒரு நியூ ப்ராடக்ட் ஆர் பிரெயின் ஸ்டார்மிங் நியூ ப்ராடக்ட் ஐடியா இந்த மாதிரி ஒன்ன செட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்து இன்டென்ஷனலா ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்து பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ் ஃப்ளோக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும்போது அடிக்கடி ஆட்டோ பைலட் மோட்ல தான் நீங்க போயிடுவீங்க அப்படின்றாரு. நம்ம என்ன அதான் இப்ப இங்க இருந்து நான் எங்க போறேன்னு தெரியலன்னா எங்கெங்கெல்லாம் போவோமோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு இருப்போம். நம்ம இங்கதான் போறோம்னு முடிவு பண்ணா மட்டும்தான் வேற எங்கேயும் போகாம அங்க போவோம். அததான் வந்து சொல்ல வராரு. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கணும்னா வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நத்திங் எல்ஸ் சீம்ஸ் டு மேட்டர். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டா எடுத்து நம்ம அந்த அளவுக்கு முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண 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 நம்மளோட லிமிட்டட் அட்டென்ஷனை அது ஃபுல்லா ஆக்குபை பண்ண 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 நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஃப்ளோ வந்து ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலா ரைஸ் ஆகும் அப்படின்றாரு. ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த வேலைய தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி வச்சுட்டோம். ஓகேங்களா? சோ அப்படி வச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ எந்த அளவுக்கு எலிமினேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு எலிமினேட் பண்ணணும் அப்படின்றாரு. என்னன்னா, இப்ப வந்து ஒரு 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். தி வெரி சிம்பிள் ரீசன் இஸ் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ற வேலையை விட ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா அதுக்கு இரையாகி விழுந்துருவோம். இது வந்து ஒர்க் ஆகட்டும், வீடு ஆகட்டும், ஈஸியா வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இரையாயிருவோம். உதாரணத்துக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இமெயில் அலர்ட் வருது, இல்ல போன்ல ஒரு பஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு அதுக்கு தான் டெம்ட் ஆகுமே ஒழிய இந்த ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். இன்னொன்னு இப்ப நம்ம ஒரு பார்ட்னரோட ஒரு பப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னா அந்த அவங்கள பார்ட்னரோட உட்கார்ந்து பப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் முக்கியமே ஒழிய ஆனா வந்து நமக்கு என்ன ஆகும்னா பின்னாடி இருக்கிற டிவி சுத்தி இருக்கிற சவுண்டு இதெல்லாம் தான் நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு போகும். சோ வந்து நம்ம கண்டிப்பா வந்து என்விரான்மெண்ட் நமக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னலா என்விரான்மெண்ட்ல இருக்கிறத சாரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்றது மஸ்ட். அது வந்து அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அண்ட் இப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை பண்ண எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை பண்ணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்பியர் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கண்ட்ரோல் நம்ம கையில. நம்ம வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியும். ஒன்ஸ் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்பியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட் டு டிஃபெண்ட் அப்படின்றாரு. அதாவது இப்ப வந்து நம்ம இப்ப நான் வந்து ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னா, எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணி போனை தள்ளி வச்சுட்டு ஒரு தனியான அமைதியான ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனா ஒன்ஸ் அதெல்லாம் பண்ணாம கையில ஒரு ஃபோன் வந்து ஒரு ஒரு அலர்ட் வந்துருது அப்படின்னா, அந்த ஃபோன் எடுத்து பார்க்கிறது தான் வின். அந்த ஃபோன கண்டிப்பா நம்ம எடுத்து பார்த்துருவோமே ஒழிய, அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ராக்ஷன நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. சோ முன்னாடியே எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உள்ள மைண்டுக்குள்ள வர டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இப்ப ஒரு முக்கியமான வேலை பண்ணலாம்னு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பழைய மெமரி வரும். அந்த இது இது இந்த பழைய மெமரி வர்றது இல்ல ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் ஞாபகத்துக்கு வரும். இது 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 இதெல்லாம் வந்து இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னொரு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மென்டல் ரெசிஸ்டன்ஸ் தட் வி ஹேவ் டுவார்ட்ஸ் அன்அப்பீலிங் டாஸ்க்ஸ். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 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 ஹார்டான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, அது ரொம்ப மனத்தடையா இருக்கும். ஏன்னா என்ன பண்ணணும்னே தெரியாது நமக்கு. ஆனா, டக்குன்னு Instagramல போய் ரீல்ஸ் பார்க்கிறதோ, இல்ல வந்து நமக்கு வேற ஏதாவது புடிச்ச வேலைய பண்ணிக்கிட்டு நம்மள நாமே பிஸின்னு நெனைக்க வச்சுக்கிறதோ ரொம்ப ஈஸி. ஓகே. சோ இ இ இ இ இது இதுக்கு அதாவது இப்ப என்ன சொல்றது? ஒரு மனத்தடை இருக்கிற ஒரு செயல செய்யறதுக்கு, நம்ம அந்த மனத்தடை இருந்தாலும் சரி, நான் அத செய்ய தான் போறேன். இப்படிதான் நம்ம மைண்ட் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத செய்யணுமே ஒழிய, இது ஒரு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்படி இன்டர்னலா அது செட் பண்ணாம நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு வேலைய ஈக்குவலன்ட்டா ஒரு யூஸ்லெஸ், மீனிங்லெஸ் டாஸ்க்ஸ் எடுத்துக்கிட்டு, இந்த ஆக்சுவல் இம்பார்ட்டன்ட்டான மனத்தடை இருக்கிற வேலைய விட்டுட்டு, அத பண்ணிட்டு நான் பிஸியா தான் இருந்தேன்னு நம்மள நாமே ஏமாத்திக்கிட்டு இருப்போம். ஆ சோ அத பண்ணக்கூடாது அப்படின்றாரு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சூஸ் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட்ன்னு. செகண்ட் ஸ்டெப் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ எலிமினேட் பண்ணணும். இப்ப இந்த இந்த வேலையில இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எந்த அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஃபோக்கஸ் ஆன் த சோசன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் தான் 3வது பாயிண்ட். சோ வந்து அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளான, ஃபீசிபிளான டைமா இருக்கணும். அடுத்த 6 மணி நேரத்துக்கு நான் இத பண்ண போறேன் அப்படின்லாம் வந்து நம்ம யோசிக்க கூடாது. ரொம்ப டஃப்பான டாஸ்க்கா இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு இத பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு மனத்தடையா இருக்கு. அதனால நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்களையும் கூட உட்கார வச்சுட்டு பண்ண போறேன். சோ இந்த மாரி எல்லாம் வந்து எதெல்லாம் பண்ணா உங்களால அங்க ஃபுல் ஃபோக்கஸ பண்ண முடியுமோ, அந்த வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். பண்ணிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு என்னனாலும் சரி அந்த டாஸ்க்கோட மட்டும் தான் நம்ம வாழணும். அந்த டாஸ்க் முடியுதோ, முடியலையோ, கஷ்டமா இருக்கோ, இல்லையோ, அதுல என்ன வேணா நடக்கலாம். ஆனா, அத வுட்டுட்டு வேற டாஸ்க்கு நம்ம போக்கூடாது. இப்படி வந்து மைண்ட ஸ்டார்ட்டிங்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா, இப்ப இவ்வளவு நாளா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோ பைலட் மோட்ல நமக்கு வர்ற வேலைகள தான் 80% ஆஃப் த டைம் செய்வோம். ரிமைனிங் 20% ஒரு 15% ஆஃப் த டைம் மேபி டெட்லைன் இருக்கிற வேலைகள செய்வோம். 5% ஆஃப் த டைம் தான் டெட்லைனும் இல்லாம, நமக்கு வந்து அந்த ஒரு பிரஷரும் இல்லாம, டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இத பண்ணணும்னு இன்டென்ஷனலா எடுத்து நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கை அந்த 5% ஆஃப் த டாஸ்க் பண்றதுல தான் நம்ம வாழ்க்கையோட சக்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த 95 நம்ம பல வருஷமா பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா இன்னும் நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கான கோல்ஸ் போடுறோம். நம்ம பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் அந்த 5% ஆஃப் டாஸ்க்ல தான் வரும். சோ இந்த 5% ஆஃப் த டாஸ்க் வந்து நம்ம ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல தான் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகம், ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போய் நீங்க மணிக்கணக்கா நேரம் போறது தெரியாம ஒர்க் பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் அதெல்லாம் அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல பண்ணணும் அப்டின்னா, அ நம்ம வந்து பிராக்டிஸ் வரணும் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு. அந்த பிராக்டிஸ் வரதுக்காக தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவரு சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் அதாவது எங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, இன்டர்னலா அண்ட் எக்ஸ்டர்னலா வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ ஸ்டாப் பண்ணி, அந்த கிரவுண்ட் ஒர்க்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டு தான் 3வதுக்கு போணும். அப்படி இல்லன்னா 3வது போனா எங்க வேணா, எப்ப வேணா ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க வந்து தடம் புரண்டுருவீங்க. அப்போ வந்து உங்க வாழ்க்கையில பண்ணக்கூடிய முக்கியமான மீனிங்ஃபுல்லான ஆ ஆக்ஷன்ஸ நீங்க முழுசா முடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 அக்கம்ப்ளிஷ் பண்ணா தான், என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ வெளியில அனுப்பிச்சா தான், நம்ம 3வதுக்குள்ள வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 4வது என்னன்னா, இத்தனையும் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம மைண்ட் எங்கேயோ போகும். அது வந்து மைண்டோட நேச்சர். அது அப்படிதான் போகும். ஆனா நாம என்ன பண்ணணும், அந்த மைண்ட் போனத புடிச்சு கொண்டு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் மேல வைக்கணும். இதுதான் 4வது ஸ்டெப். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாயிண்ட்ட அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா, ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஹியூமன் மைண்ட் வந்து 47% ஆஃப் த டைம் இன் அ டே வந்து வாண்டர் ஆயிட்டு தான் இருக்கும். இட் மீன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறத விட்டுட்டு 18 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 18 மணி நேரத்துல 8 மணி நேரம் தான் அது வந்து வாண்டர் ஆகாம இருக்கும். சோ, 10 மணி நேரம் அது வாண்டர் ஆயிட்டு தான் இருக்கும். சோ, அப்படி இருக்கும்போது நம்மளோட லைஃப்ல பாதியவே நம்ம வந்து வாண்டரிங்ல வேஸ்ட் பண்றோம். அப்ப அதுல நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் வாண்டர் ஆகுது. வாண்டர் ஆகுதுன்னா ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கும்போது, அத வுட்டுட்டு வேற ஏதோ ஒண்ணு நினைக்க ஆரம்பிச்சுருவோம். அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கிற வேலையில இருக்கிற சிரமங்கள். அப்புறம் இன்னொன்னு எங்க நம்ம வேற நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அதுல இருக்கிற அட்ராக்டிவ்னஸ். ஒரு Instagram போஸ்ட்டோ, இல்ல யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வராங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்கலாம் எப்படி ஒரு பெல் அடிச்ச உடனே அப்படின்னு எந்திரிச்சுட்டு ஓடும். இல்ல வந்து முக்கியமா ஒரு கிளாஸ் நடக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க ஆஃபீஸ் ரூம்ல இருந்து வந்து நீங்க உங்களுக்கெல்லாம் லீவுன்னு சொல்றாங்கன்னா, அப்படியே பிரெயின் அப்படியே ஸ்விட்ச் ஆயி ஓடும் இல்லையா? சோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நம்மள ஓவர் பவர் பண்ணும். சோ அந்த ஓவர் பவர் என்ன சொல்றது? அந்த ஓவர் பவர் பண்றத ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் மைண்ட் வாண்டர் ஆகுற அந்த பிராக்டிஸ ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவும் ஒரு லாங் டெர்ம் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மைண்ட் இப்படிதான் வாண்டர் ஆகும். இப்ப நீங்க ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மைண்ட் போக தான் செய்யும். ஆனா நம்ம திறமை எதுல இருக்குது அப்படின்னா, நம்மளோட நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் மேல நம்ம அந்த மைண்ட வந்து சென்டர் பண்ணிட்டே இருக்கணும். இதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். மைண்ட் வாண்டர் ஆகுதா, திருப்பி கொண்டு வந்து இங்க வை. எப்படியெல்லாம் வாண்டர் ஆகுறத குறைக்கலாம். சோ இப்ப இப்படி பண்ணா குறைக்கலாமா? அப்படி பண்ணா குறைக்கலாமா? இல்ல கூட ஒரு பார்ட்னர் வச்சுட்டு வொர்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம வாண்டர் ஆனாலும் அவங்க வந்து நம்மள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அவங்க வாண்டர் ஆகும்போது நாம கொண்டு வந்துட்டே இருக்கலாம். சோ இந்த மாரி பல டிப்ஸ் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சு, நம்ம மைண்ட் வாண்டர் ஆகுற மைண்ட் கொண்டு திரும்ப இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் மேல வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றாரு. திரும்ப இந்த பாயிண்ட் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஆ உங்களுக்கு ஒன்ஸ் வாண்டர் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ, ஒரு இன்டரப்ஷனோ வந்துருது அப்படின்னா, ஆ நமக்கு வந்து 22 நிமிஷம் ஆகும். திரும்ப மினிமம் 22 நிமிஷம் ஆயிடும். நமக்கு திரும்ப அதே அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு. ஆ
சில சமயம் நமக்கு நாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருப்போம். வெளி டிஸ்ட்ராக்ஷனை கூட ஸ்டாப் பண்ணலாம். பட் நமக்கு நாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருப்போம். நம்மளே வந்து ஒரு இடத்துல ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்ண முடியாம டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது 29 நிமிஷம் கூட ஆகும் திரும்ப வர்றதுக்கு அப்படின்றாரு. நம்ம சக்சஸே எதுல அப்படின்னா, அடிக்கடி நம்ம வந்து நம்ம மைண்ட்ல நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ எது ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. ஆக்குபை பண்ணிட்டு இருக்குதான்னு அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2. அப்படி ஆக்குபை ஆவலன்னு எந்த பாயிண்ட்ல நினைக்கிறோமோ, அப்ப திரும்ப குவிக்லி ட்ராக்கு கொண்டு வர்றது. ஓகே. சோ இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. இத பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். நம்ம வந்து லேட்டரா ஒண்ணு விஷயமா போகும்போது எப்படி இத கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கான்செப்ட் இப்ப வந்து ஃபுல்லா வாட் இஸ் ஹைப்பர் ஃபோகஸ்ங்கிற கான்செப்ட்ல வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ்ல போடணும் அப்படின்னா, கீப் ஒன் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் இன் யுவர் அவேர்னஸ் ஆஸ் யூ வொர்க். அதுதான். ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க், அதை எடுத்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதை உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல போட்டுட்டு, நம்ம இததான் பண்றோங்கிற அவேர்னஸும் நமக்கு இருக்கணும். சோ இது வந்து சம்மரி ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்றாரு. ஆமா 6:20 நம்ம அது இதுக்கப்புறம் ஒரு பெரிய சாப்டர் அது நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். சோ நீங்க வந்து நாள் பூரா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல வந்து நீங்க உங்களை செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சூஸ் அ ப்ரொடக்டிவ் ஆர் மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். 2வது எலிமினேட் ஆஸ் மெனி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஸ் யூ கேன். 3வது ஃபோக்கஸ் ஆன் த சோசன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். 4வது கண்டினியூஸ்லி draw your focus back to the original object of attention. சோ இந்த 4 வந்து நீங்க எந்த டாஸ்க் எடுத்தாலும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஒண்ணு வந்து சூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வெளிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸையும் மண்டக்குள்ள வர டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தள்ளி வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ வந்து நம்ம எந்த வேலைய பண்ணிட்டுருக்கோமோ அந்த வேலையில ஃபுல்லா போடுறது. 4வது வந்து அதையும் மீறி மைண்ட் வெளியில போகுதுன்னா, மைண்ட புடிச்சு கொண்டு வந்து திரும்ப இதே வேலையில போடுறது. சோ இதுக்கு வந்து நம்ம இந்த வேலைய தான் பண்ணிட்டுருக்கோங்கிறது அவேர்னஸ் நமக்கு ஹையா இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட்டா இருக்கணும். ஒரு ஒரு கேஷுவலா, ஒரு ஹேபிச்சுவலா இல்லாம இருக்கணும். சோ இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். 6:22 அடுத்தது பெருசா இருக்கு. தேங்க் யூ. எனக்கு என்னவோ இந்த புக்ல அவர் வந்து இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தா கூட சொன்னதையே திரும்ப சொல்லி ஆழமா வேற வேற ஆங்கிள் சொல்ற மாதிரி இருக்குது. சோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே பேசிட்டு தான் இருக்கோம். சோ இப்போ உங்க ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா சொல்லலாம். தாங்க மேடம் அவர் திரும்ப சொல்றாரு. ஆனா இந்த 4 மேட்டரையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதெல்லாம் எனக்கெல்லாம் பெரிய சேலஞ்சா இருக்கு. அதனால திரும்ப அதுக்குள்ளே தான் வராரு. வெவ்வேறு ஆங்கிள் வராரு. ஆமா. எனக்கே சொல்லும்போது அப்படிதான் இருக்கு. திரும்ப ஒன்னையே பேசிட்டு நடந்து இருக்கேன். போறதுங்கிறாரு. என்ன பண்ணாலும் ஒரு கரெக்டான மேட்டர் எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ ஒதுக்கணும். ஃபோனெல்லாம் தூக்கி வச்சிரணும். அப்புறம் அதுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்குள்ள இருக்கும்போது வெளிய போறத கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 4மே என்னாலலாம் பெரிய சேலஞ்சான விஷயம். அதனால இதனால பண்ணாதான் எல்லாமே பண்ண முடியுங்கிறதுக்காக அவரு சுத்தி இதுக்குள்ளேயே வராரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போகுது மேடம். இப்ப மைண்டுக்குள்ள இப்போ ஒரு ஃபோன அவாய்ட் பண்ணா எல்லாம் நடக்குங்கிறது இன்னைக்கு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான் என்னால முடியுது. எஸ் கலை சார். இது கரெக்ட் தான்.